வணக்கம் பானு. தேமுதிக கழகத்தின் இளைஞர் அணி செயலாளராக விஜய் பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் என கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தருமபுரி அருகே உள்ள வெள்ளிச்சந்தை பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இன்று கட்சியின் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக உள்ளன என எதிர்பார்க்கப்பட்டன. குறிப்பாக இதற்கு முன்னதாக தேமுதிக கழகத்தின் இளைஞர் அணி செயலாளராக விஜய் பிரபாகரை அறிவிக்கப்பட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் ஒருமனதாக தலைமை கழக நிர்வாகிகளும் தேர்வு செய்து பதிவுகளை அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன் வரிசைப்படி தலைமை கழக நிர்வாகிகளாக கழக பொதுச் செயலாளராக தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செயல்படுவார். கழக அவைத் தலைவராக மருத்துவர் இளங்கோவன், கழக பொருளாளராக RK சுதீஷ், கழக தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளராக அழகாபுரம் மோகன்ராஜ், கழக துணை செயலாளர் MR பன்னீர்செல்வம், சந்திரன், செந்தில்குமார், சுபா ரவி உள்ளிட்டோரை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த அறிவிப்பு தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள வெள்ளிச்சந்தையில் நடைபெற்ற தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் ஒருமனதாக தலைமை கழக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனை கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பானு, இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வேற ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா? குறிப்பா பல கட்சிகள் தரப்புல அந்த கூட்டணிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுல அது தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் வெளியாகும் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தற்போது வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலை காரணமாக பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு கட்சியினர் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலைப்பாட்டில் தான் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்று கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று பொதுக்குழு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக தகவலும் வெளிவந்துள்ளன. தொடர்ந்து இதனை தொடர்ந்துதான் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று தெரியும் அறிவிப்புகளும் தெரிய வரும். பானு.